வணக்கம். இந்த வீடியோல நம்ம பார்க்க போறது இடுப்புலையும் தோளையிலையும் அதிகமா கொழுப்பு தேங்கி இருந்தா வீட்டுல இருந்த மாதிரியே நம்ம எப்படி குறைக்கலாம்ன்றத பத்தி தான் பார்க்க போறோம். ஸோ இந்த கொழுப்பு வரதுக்கு முக்கிய காரணம் என்ன அப்படின்னு நம்ம பார்க்கும்போது நம்ம ப்ராப்பரா ஒரு எக்ஸசைஸ் தினமும் சில ஸ்ட்ரெச்சஸ் வார்ம் அப்லாம் நம்ம பண்ணாம இருக்கிறது, அதிக நேரம் ஒரே இடத்துல ரொம்ப நேரம் உட்காந்து நம்ம ஒர்க் பண்றதுனாலையும் ஒரு கலோரிஸ் அதிகமா இருக்கிற உணவை நம்ம சாப்பிடும் போது அது பேர்ன் ஆகல, அதாவது சில பயிற்சியெல்லாம் நம்ம பண்ணாதனால அந்த கொழுப்பு அதிகமா நம்மளுடைய வயிற்றுலையும் தோளையிலுமே தேங்கிடுது. குறிப்பா லேடிஸ்க்கு பார்க்கும்போது ஹார்மோன் இம்பேலன்ஸ் பிரச்சனைனாலையும் ஆஃப்டர் டெலிவரிக்கு அப்புறம் அதிகமான கொழுப்பு வந்து இங்க தேங்கிடுறதுனால அவங்களுக்கு ஜிம்முக்கு போய் ஒர்க் அவுட் பண்றதுக்கு ஒரு டைம் இருக்காது. ரொம்ப சிம்பிளா அனைத்து வயதினரும் பண்ணக்கூடிய வகையில ரொம்ப எளிமையான பயிற்சி தான். தினமும் ஒரு 10 to 15 மினிட்ஸ் நீங்க ஸ்பெண்ட் பண்ணீங்கன்னா போதும். கட்டாயம் இது வந்து உங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப் பண்ணும். வாங்க வீடியோக்குள்ள போலாம். இப்போ பார்க்க போற இந்த எக்ஸசைஸ்ல இந்த மாதிரி வால் இருந்தாலும் சரி, இல்லைன்னா ஒரு பில்லர் இல்லைன்னா டேபிள், எது நம்மளுக்கு கம்ஃபர்டபுளா இருக்கோ அதை நம்ம பிடிச்சிக்கலாம். வால்ல கை வச்சுக்கோங்க, காலை வந்து அப்படி ஸ்விங் பண்ணுங்க. இப்போ நம்ம ஆட்டும் போது நம்மளுடைய இடுப்புல வந்து நல்ல ஒரு பிளட் சர்க்குலேஷன் இருக்கும். ஸோ இடுப்புல அதிகமாக கொழுப்பு சேர்ந்துருக்கு அப்படின்னா இதை நம்ம பண்ணும்போது அதில் வந்து கொழுப்பு கரையிறதுக்கு ரொம்பவே ஹெல்ப் பண்ணும். இதை கண்டினியூஸா வந்து ஒரு 10 to 15 கவுண்ட்ஸ் நீங்க பண்ணுங்க. நல்ல ஒரு ஸ்ட்ரெச் இருக்கும், நல்ல ஒரு ஃப்ரீனஸ்மே இருக்கும். இதை கண்டினியூஸா நம்ம பண்ணணும். காலை மாத்திக்கோங்க, ஃபுல் ஸ்ட்ரெச். நம்ம கான்சன்ட்ரேஷன் ஃபுல்லாமே இந்த லோவர் ஹிப்ல இருக்கணும். ஸோ அப்போதான் இந்த இடத்துல ஃபேட் அதிகமாக இருந்ததுன்னா ஸோ கான்சன்ட்ரேஷன் பண்ணி நம்ம நல்லா ஸ்விங் பண்ணும்போது, ஃப்ரீயாக ஸ்விங் பண்ணும்போது அந்த ஸ்ட்ரெச்சில் வந்து ஃபேட் லாஸ் ஆகும். ஸோ இதை கண்டினியூஸாக பண்ணுங்க. ஒரு 10 to 15 கவுண்ட்ஸ் பண்ணுங்க. 3 sets நம்ம பண்ணணும். அப்படியே வந்து இதே மாதிரி வால்ல கை வச்சுக்கோங்க. ஸோ காலை வந்து முன்னாடி கொண்டு வாங்க. ஸோ முன்னாடி முதல்ல வந்து லேட்டரெல்லாம் இப்படி பார்த்தோம். இப்போ ஃபார்வர்ட்ல நம்ம எவ்வளவு தூரம் முடியுதோ ஸ்ட்ரெச் பண்ணி பண்ணும் போது அதே மாதிரி தான் நல்ல பிளட் சர்க்குலேஷன் இருக்கும். லோவர் ஹிப்ல இங்க கீழெல்லாம் ஃபேட் அதிகமா இருந்ததுன்னா குறையிறதுக்கு இந்த எக்ஸசைஸ்மே ரொம்பவே சப்போர்ட் பண்ணும். இதை கண்டினியூஸா வந்து ஒரு 15 கவுண்ட்ஸ் பண்றீங்க. திருப்பி மாத்தி மாத்தி ஒரு 3 sets பண்ணா போதும். இந்த மாதிரி பொசிஷன் வந்துருங்க. ஸோ முன்னாடி பார்த்த இந்த 2 ஸ்ட்ரெச்சஸ்மே வந்து பாத்தீங்கன்னா நம்மளுடைய லேட்டரும் ஃபார்வர்டும் பண்ணும்போது நம்மளுக்கு இடுப்பு சுத்தி இருக்கக்கூடிய கொழுப்பு குறையிறதுக்கு ரொம்பவே ஹெல்ப் பண்ணும். ஸோ அதை முடிச்ச உடனே காலை கொஞ்சம் நல்லா அகலமா வச்சுக்கோங்க, கையை அப்படி கொடுத்துக்கோங்க. ஸ்டார்ட் பண்ணுங்க. 1, உங்களுக்கு எவ்வளவு கம்ஃபர்டபுளா இருக்கோ அவ்வளவு தூரம் நீங்க அப்படியே உட்காந்து எந்திரிச்சா போதும். 4, 5. ஸோ இதை கண்டினியூஸா வந்து ஒரு 10 கவுண்ட் வரைக்கும் நீங்க பண்றீங்க. ரிப்பீட்டடா 3 sets நம்ம பண்ணலாம். இது முடிச்சோன்னா லாஸ்டா வந்து அந்த பொசிஷன்ல அப்படியே ஹோல்ட் பண்ணணும். அப்படியே ஹோல்ட் பண்ணுங்க. 1, 2, 3, 4, 5, 6. ஒரு 10 to 15 கவுண்ட்ஸ் ஹோல்ட் பண்ணுங்க. உங்களோட கால் ஃபுல்லாமே வந்து அந்த ஸ்ட்ரெச்சை நல்லா ஃபீல் பண்ணணும். உங்களுக்கு கம்ஃபர்டபுளா இருக்கு அப்படின்னா இன்னும் கொஞ்சம் கீழே நீங்க எந்த அளவுக்கு கீழே உட்காந்து ஹோல்ட் பண்றீங்களோ அப்போ ஃபேட் லாஸ்க்கு வந்து ரொம்பவே ஹெல்ப் பண்ணும். அப்படியே ஸ்லோவா பேக் வாங்க. ஸோ இதே மாதிரி ரிப்பீட்டடா ஒரு 3 sets பண்ணா போதும். இப்போ லேட்ரல் ஸ்ட்ரெச், அதாவது இடுப்புல நல்ல ஒரு ஸ்ட்ரெச் பண்ணும்போது அந்த இடத்துல ஃபேட் லாஸ் ஆகும். ஸோ கையை மேலே தூக்கிக்கோங்க, ஒரு கை இடுப்புல வச்சுக்கோங்க, அப்படியே நல்லா சாயுங்க. ஸோ சாயும் போது இடுப்புல நல்லா வந்து அந்த ஸ்ட்ரெச்சை ஃபீல் பண்ணணும். திருப்பி பேக் டு பொசிஷன் வாங்க, கையை மாத்திக்கோங்க. அதே மாதிரி நல்ல ஒரு ஸ்ட்ரெச், இடுப்புல நல்லா அந்த ஸ்ட்ரெச்சை ஃபீல் பண்ணணும். அப்பதான் ஃபேட் லாஸ் ஆகும். திருப்பி கையை மாத்திக்கோங்க, திருப்பி நல்லா ஸ்ட்ரெச், திருப்பி பேக் டு பொசிஷன். இதை கண்டினியூஸா வந்து இந்த பக்கம் ஒரு 10 கவுண்ட், ஸோ அந்த பக்கம் ஒரு 10 கவுண்ட்னு ஒரு 3 sets பண்ணா போதும். இடுப்புல கொழுப்பை குறைக்கிறதுக்கு ரொம்ப முக்கியமான பயிற்சி தான். அதுவும் இல்லாமல் ரொம்ப ஈஸியான பயிற்சி, ரொம்ப எஃபெக்டிவான ஒரு பயிற்சி தான். ஸோ காலை நல்லா நீட்டிக்கோங்க. இப்படி எவ்வளவு தூரம் முடியுதோ அவ்வளவு தூரம் நீங்க ஸ்ட்ரெச் பண்ணிக்கலாம். ஸ்லோவா ஸ்டார்ட் பண்ணுங்க. இந்த கட்டை விரல தொடணும், முட்டியை மடக்கக்கூடாது. அப்படியே பேக் வாங்க, கொஞ்சம் ஃபாஸ்டாகவே பண்ணுங்க. கண்டினியூஸா அப்படியே பண்ணுங்க. திருப்பி பேக் வாங்க. ஸோ இது நம்ம பண்ணும்போது ஹிப் நல்லாவே ஸ்ட்ரெச் ஆகும், நல்ல பிளட் சர்க்குலேஷன் இருக்கும். ஸோ ஃபேட் இருந்தால் லாஸ் ஆகிறதுக்கு ரொம்ப எஃபெக்டிவான ஒரு எக்ஸசைஸ் தான். இதை கண்டினியூஸா வந்து ஒரு 10 to 15 கவுண்ட்ஸ் 3 sets பண்ணா போதும். இப்போ அடுத்த எக்ஸசைஸ் தை ஃபேட் ரெடியூஸ்க்கு வந்து ரொம்பவே ஹெல்ப் பண்ணும். அப்படியே சாஞ்சுக்கோங்க மேட்ல, கால் அப்படி வைங்க. ஸோ எவ்வளவு தூரம் முடியுதோ அவ்வளவு தூரம் நீங்க ஸ்ட்ரெச் பண்ணி நம்ம பண்ணும்போது ஸோ இங்க இருக்கக்கூடிய ஃபேட்லாம் வந்து தையில இருக்கக்கூடிய ஃபேட்லாம் நல்லாவே லாஸ் ஆகும். பார்க்க ரொம்ப சிம்பிளா இருந்தாலும் ரொம்ப எஃபெக்டிவா இருக்கும். ஸோ மேட்ல இந்த மாதிரி சாஞ்சுக்கோங்க, கம்ஃபர்டபுளான பொசிஷன்ல இப்படி கை வச்சுக்கோங்க. ஸ்டார்ட் பண்ணுங்க. ஃபுல் ஸ்ட்ரெச் நீங்க பண்ணும்போது அந்த ஸ்ட்ரெச்சை ஃபீல் பண்ணணும். ஃபேட் லாஸ்க்கு ரொம்பவே ஹெல்ப் பண்ணும். கண்டினியூஸா வந்து ஒரு 10 to 15 கவுண்ட்ஸ் பண்றீங்க. ஒரு 3 sets பண்ணா போதும். இந்த எக்ஸசைஸ்ல கால் அப்படியே மடக்கிக்கோங்க. தை ஃபேட் ரெடியூஸ்க்கு ரொம்பவே ஹெல்ப் பண்ணும். ஸோ கை வச்சுக்கோங்க. ஒரு கால் வந்து கீழே மேட்ல வந்து நம்மளுடைய கட்டவரில் வந்து கீழே படணும். ஸோ வெறும் விரல் மட்டும் பட்டா போதும். கண்டினியூஸா இதை நீங்க பண்ணும்போது இந்த ஸ்ட்ரெச் வந்து எவ்வளவு முடியுதோ அவ்வளவு தூரம் ஃபார்வர்டு எடுத்துட்டு போனீங்கன்னா நம்மளுடைய லோவர் அப்டமனும் சரி, நம்மளுடைய இடுப்பும் சரி, ஃபேட் லாஸ்க்கு ரொம்பவே ஹெல்ப் பண்ணும். இதை கண்டினியூஸா வந்து ஒரு 10 to 15 கவுண்ட் 3 sets பண்ணா போதும்.
இடுப்புலையும் தொடையிலையும் கொழுப்பு அதிகமா தேங்கி இருந்தது அப்படின்னா ரொம்ப சிம்பிளா வீட்டுல இருந்தபடியே எப்படி குறைக்கலான்றதான் இந்த வீடியோல நம்ம சொல்லியிருப்போம். ஸோ அனைத்து வயதினரும் பண்ணக்கூடிய வகையில எளிமையான பயிற்சி தான் இது இப்போ நம்ம பார்த்தது. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பயனுள்ள வகையில இருக்கும் நம்புறோம். இது போன்ற வீடியோக்களை தொடர்ந்து பதிவிட எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.